ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஸ்வீட்டி இங்கே வா. ஸ்வீட்டி ஓடுது. ஏன்னா அதுக்கு வந்து வீட்டுக்கு போகிற டைம் வந்துருச்சு. அதனால் அவங்க கிளம்புறாங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்றதை நம்புகிறேன். இன்றைக்கி வந்து என்ன வீடியோனா, என் வீட்டில் வந்து சிலிண்டர் தூக்கி போய் 4 நாள் ஆச்சு. இது எல்லா வீட்லேயும் நடக்கிறது தானே அப்படின்னு கேட்குறீங்களா? அது என்ன உண்மை தான். எதனால் அப்படி என்னால் வந்து இப்போ அப்டேட் பண்ணி வாங்க முடியல. அதுக்கு என்ன ரீசன்னா, எங்கள் அம்மா வீட்டில் வந்து சிலிண்டர் வந்து எங்கள் அண்ணன் பேரில் இருக்கிறதுனால, அவர் வந்து ஃபாரினில் இருக்கிறதுனால, இப்போ இடையில வந்து இந்த கைரேகைலாம் வச்சாங்கன்னா சிலிண்டர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து அங்கே இருக்கிறதுனால இப்போ ரேகை வந்து வைக்க முடியல. அதனால் அவங்களுக்கு நான் என்னோடய பேரில் சிலிண்டர் புக் பண்ணி 3 சிலிண்டர் கொடுத்துட்டேன். ஆமாம், 25 நாளைக்கு ஒரு சிலிண்டர் போல இருக்குது. புக் பண்ணி கொடுத்துட்டேன். நாங்கள் 2 பேருன்றதுனால 4 மாதம் 5 மாதம் வரையிலும் எனக்கு சிலிண்டர் தாராளமாக வரும். அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா 2வது நான் காலைல போய்ட்டு சாயங்காலம் தானே வரேன். அதனால் எங்களுக்கு அவ்வளோவா கேஸுக்கு வேலையே கிடையாது. இப்போ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ லாஸ்ட்டாக 20ஆம் தேதி தான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு சிலிண்டர் வாங்கி கொடுத்துருந்தேன். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இனிமேல் நீங்கள் சிலிண்டர் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் 14ஆம் தேதி தான் புக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேற்று வந்து ஆடி 18 எதுமா வீட்டில் சமைக்கவும் முடியல. சிலிண்டர் இல்லாதனால என்னால் செய்யவும் முடியல. நான் ஆடி 18க்கு பெருசாக அந்த பலகளெல்லாம் வாங்கி நான் சாம்பிராணிலாம் போடலை. எப்பவும் போல் சாம்பிராணி போடுறதே போட்டேன். ஏன்னா சமைக்கிறதுக்கே எதுவும் இல்லைங்கும் போது அப்புறம் நான் சாமிக்கு வந்து நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சாம்பிராணி போடுறது ஒன்று சாமி ஒன்றும் பூச்சிக்க மாட்டார். அதனால் அப்புறம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து கரண்ட் அடுப்பு கொடுத்துருந்தாங்க. எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து அப்போக்கப்போ டீக்கு வந்து பாலுக்கு காய்ச்சி கொடுப்பாங்க. அந்த உதவி செய்கிறதுக்கு கூட நமக்கு ஆள் இருக்கணும்ல. அக்கம் பக்கத்தில் வந்து எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் அந்த உதவி செய்கிறதுக்காக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்து வீட்டில் அந்த அம்மா கரண்ட் அடுப்பு கொடுத்தாங்க. அதை வச்சு தான் இப்போ 2 நாளாக நேற்றும் இன்றைக்கும் அதை வச்சு தான் ஊட்டிகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அடிஷ்னல் சிலிண்டர் வச்சுருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நான் வந்து சிலிண்டர் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, அடிஷ்னலாக ஒன்று புக் பண்ணலாம், நீங்கள் புக் பண்ணி ஒன்று நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு. அப்பாடா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, நம்ம வந்து கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுக்காக இருந்தாலும் சரி, நம்ம ஏதாவது ஒரு உதவி நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யும்போது கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு உதவியை கண்டிப்பாக கொண்டுட்டு வந்து கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது காசாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இருந்துச்சுன்னா என்கிட்ட இருக்கிறத இல்லைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். அது வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து நமக்கு அந்த உதவி வந்து திரும்ப வரும். எதிர்பார்த்து நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். நம்ம எப்போயே செஞ்சுருப்போம், எப்போயே அது நமக்கு திரும்ப வரும். எதிர்பார்த்தோ இப்போ கடவுள்கிட்டே போய் கோயிலுக்கே போகிறோம், நம்ம பலனை எதிர்பார்த்தா சாமி கும்பிட்றோம். அது ஒரு சில பேர் பலனை எதிர்பார்த்து கும்பிட்றாங்களா என்னன்றது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு போய் நான் கடவுள்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் வச்சு எனக்கு இது கொடுங்க அது கொடுங்கலாம் நான் வேணுனதே கிடையாது. அதனால் நம்ம எந்த எதிர்பார்க்காம செய்கிற உதவி ஒரு நாள் நமக்கு கண்டிப்பாக அது திரும்ப வரும். அவங்க வந்து எனக்கு சிலிண்டர் கொடுப்பாங்க நான் நினச்சி பார்க்கல. 2வது அவங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க தெரியும், வழக்கம்தான். இருந்தாலும் நான் அவ்வளோவா அட்டாச்சு கிடையாது. பொழுதுனைக்கே அவங்க தான் அங்கே தானே இருக்காங்க, நம்ம அவ்வளோவா அங்கே போகிறதும் கிடையாது. அந்த உதவி செய்யறதுக்கு கூட நமக்கு அவ்வளோ ஆள் வேணும் இல்லை. இப்போ எத்தனையோ பேர் வீட்டில் அடிஷ்னல் வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம க்ளோஸாக இருக்கிறவங்களே வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம கேட்டால் அந்த டயத்தில் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அது நிறைய பேருக்கு நடந்திருக்கு, எனக்கு அது நடந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு 10 நாளோ ஒரு 20 நாளோ பழக்கம் வச்சுருக்கவங்க தான் இந்த மாதிரி உதவிகள் வந்து நமக்கு வந்து செய்வாங்க. அது வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். உங்கள் கூட இருக்கிறவங்களோ உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கள்ட்டையோ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இதே ஒரு நம்ம எப்பயோ பேசியிருப்போம், எப்பயோ அவங்கள்ட்ட பழகிருப்போம், அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்களேன், அதனால என்னப்பா வாங்கிக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அந்த இடத்துல ரொம்ப